கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்னைக்கு நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த நாள், இயேசுவானவருடைய உயிர்த்தெழுந்த நாள் அகில உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுவானவர் உயிரோடு இருக்கும் போதே அந்த மார்த்தாள் மரியாள் இடத்துல அவர் பேசும்போது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு யாருன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதை நம்ம லூக்கா 7வது அதிகாரத்திலே சொல்றாங்க. ஜனங்கள் மகா தீர்க்கதரிசியானவர் நம்மை சந்தித்து இருக்கிறார். அப்ப இயேசுவை குறித்து இந்த 4 நற்செய்தியாளர்களும் எதேதோ சொல்றாங்க. மத்தேயு சொல்லும் போது சொல்றாரு, அவரை ஒரு ராஜாவாக பார்க்கிறார். அதே மாதிரி மார்க் காஸ்பல்ல ஒரு மனுஷகுமாரனாக, ஒரு அடிமையாக பார்க்கிறாங்க. அடுத்து மனுஷகுமாரனாக பார்க்கிறாங்க. யோவான் தேவகுமாரனாக பார்க்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்க்கிறாங்க. ஆனா இயேசு எப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் தீர்க்கதரிசியா இருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை இயேசுவானவர் தெரிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் எப்போதும் சீஷர்களை பார்த்து சொல்லும் போது சொன்னார், நான் எப்போ கொல்லப்பட போறேன், எப்போ உயிர்த்தெழ போறேன் அப்படின்றத அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். நம்ம மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலும் லூக்கா 18:33 சொல்லும்போது, அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், அவர் 3ஆம் நாள் எழுந்திருப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய காரியங்கள் எல்லாமே இயேசுவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால அவர் சீஷர்கள் இடத்துல அதை சொல்லிட்டே இருந்தார். வாசிங்க லூக்கா 18:34. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாத்தீங்களா, அவர்கள் உணரவில்லை. அந்த பொருள் அவர்களுக்கு மறைவா இருந்தது, அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அப்ப இயேசுவானவர் சீஷர்களோடு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் இந்த மாதிரியாக என்னை கொலை செய்வாங்க, ஆனா நான் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். ஆமென். நிறைய தருணத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார். நம்ம கானாவூர் கல்யாணத்தை பத்தி படிக்கிறோம் யோவான் 2வது அதிகாரத்துல. அங்க கூட சொல்றார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள்ல அதை கட்டுவேன், 3 நாள்ல அதை கட்டுவேன்னு சொல்றார். அப்ப சீஷர்கள், அங்க இருக்கிற பரிசேயர்கள் அவங்களாம் கேட்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்ட இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா 3 நாள்ல இதை கட்டுவேன்னு சொல்றானே, இது எப்படி அப்படின்னும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தம் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர். அதனால்தான் மார்த்தாள்கிட்ட, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மார்த்தாட்ட பார்த்து சொல்றார். மார்த்தா தான் சொல்றாரு, என் சகோதரன் மரித்து விட்டானே, நீ கவலைப்படாத, உன் சகோதரன் பிழைப்பான். உயிரோடு வாழும் போதே அநேகரை அவர் உயிர்ப்பித்த தேவன். அல்லேலூயா. அதனாலதான் நீ பயப்படாத, உன் சகோதரன் பிழைப்பான். அது மாத்திரம் இல்ல, நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்ப. அல்லவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றத சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை, சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கவும் பயந்தாங்க. இது என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்றத, அந்த மறைவா காணப்படுகிறது அப்படின்றதெல்லாம் கேட்க பயந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதே வார்த்தையை மார்க் 14:28 மார்க் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நான் உயிரோடு எந்திரிப்பேன், நான் கலிலேயாவுக்கு போவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார்? ஏன் சொன்னா, இயேசுவானவர் பிறந்த ஊர் பெத்லகேமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவானவர் வளர்ந்த ஊர் எங்கன்னு சொன்னா கலிலேயாவுல தான் வளர்ந்தார். இயேசுவானவர் பெத்லகேம்ல பிறந்தார். எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் இடையில 6 மைல் தூரம். ஆனா அவர் பெத்லகேம்ல பிறந்தார்.
ஆனா இயேசுவானவர் எங்கே வளர்ந்தார்னா எருசலேமில இருந்து ஒரு 190 மைல் தூரத்துல இருக்கிற கலிலேயாவில தான் வாழ்ந்தார். ஏன் அங்க வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா, மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசுவானவர் பிறந்த உடனே இயேசுவானவரை கொலை செய்யணும்னு தேடுறாங்க. அப்ப இயேசுவானவர் ஒளித்து வைக்கப்படுகிறார். எங்க? எகிப்துக்கெல்லாம் கொண்டு போறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இவர் எங்க போறாரு? கலிலேயாவுல போய் வாழ்றார். கலிலேயால புறஜாதி மக்கள் வாழ்ந்தாங்க. யாருன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம் என்று சொல்லுவாங்க. அதுல ஆசேர், செபுலோன், நப்தலி, இது போன்ற புறஜாதியான மக்கள் எல்லாம் வாழ்ந்த இடம்தான் கலிலேயா. அதனாலதான் இயேசுவானவர் அங்க போன போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்னா இயேசுவானவர் கலிலேயாவுல போய் வாழ்ந்ததுனால அங்க இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆக ஆண்டவர் கலிலேயாவை குறித்து எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா கலிலேயா தான் அவருடைய வாழ்ந்த இடம். அவர் வாலிப நாட்கள்ல அதிகமான நேரங்களை அந்த கலிலேயாவுல தான் அவர் செலவழித்தார். அல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாக்கு கடந்து போவேன். ஆமென். இப்ப ஆண்டவர் கொலை செய்யப்படுகிறார். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவசரமா போய் அடக்கம் பண்றாங்க. ஏன் அவசரமா அடக்கம் பண்றாங்க? மறுநாள் பார்த்தா ஆயத்த நாள். ஆகவே ஆயத்த நாளுக்கு முத நாள் வேகமா அவர்கள் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க பரபரப்பா வீடுகளுக்கு போயிட்டாங்க. மறுநாள் ஆயத்த நாளை நடத்திட்டு அந்த மரியா ஆண்டவரிடத்துல ஆழமான அன்பு செலுத்தின ஒரு சில சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நல்ல வாசனை திரவியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதிகாலை நேரத்துல நம்ம கல்லறையாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் கூடிக்கொண்டு அவங்க கல்லறையை பார்க்க போறாங்க. அங்க கல்லறையை பார்க்க போகிற வேளையில கல்லறை திறந்து காணப்படுகிறது. அங்கு இயேசுவானவர் இல்லை. அல்லேலூயா. அந்த சில பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் மத்தேயு ஒரு சில பெண்கள் என்று சொல்லுகிறார், லூக்கா ஒரு சில பெண்கள் என்று சொல்லுகிறார், மார்க்கும் அப்படிதான் சொல்றார். ஆனால் யோவான் மாத்திரம் மகதலேனா மரியாள் மாத்திரமே போனதாக நம்ம யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப மகதலேனா மரியாள் அவங்க காலையில அதிகாலை இருட்டோட போய் அங்க பாக்குறாங்க. கல்லறை எப்படி இருக்குன்னு சொன்னா காலியா இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க உடனே ஒரே ஷாக் ஆகுறாங்க. ஓடி வராங்க. ஓடி வந்து அதிகாலை இருட்டோட எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க போயிருப்பாங்க. ஐயோ, நம்ம கண்ணு முன்னாலதான் இயேசுவை கொலை செய்தார்கள், ஆனா இப்ப நம்ம போய் அந்த கல்லறையாவது பார்த்து கொஞ்ச நேரம் அமர உட்கார்ந்து நம்ம ஆறுதல் வாங்கி வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த இருட்டோட அந்த பெண்மணி போகும்போது அங்க கல்லறை காலியா இருக்கு, இயேசுவை காணான்னு சொன்ன உடனே ரொம்ப மிகுந்த ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு கலக்கத்தோடு ஓடி வராங்க. ஓடி வந்து மூத்த சீஷன், முதல் சீஷன் யாரு? பேதுரு. பேதுருவின் இடத்திலும் பேதுருவோடு கூட இருந்த யோவான், இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு, யோவான் புஸ்தகத்தை எழுதினாரு, அவர்கிட்டையும் சொல்றாங்க, இயேசுவானவர் வைத்த இடத்த வந்து பாருங்க, இயேசுவினுடைய உடலை காணல, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட சொல்றாங்க. உடனே பேதுருவும் யோவானும் வேகமா ஓடி வராங்க. ஓடி வரும்போது பேதுருவை கூட யோவான் கொஞ்சம் வயதுல சின்னவர், அதனால வேக வேகமா ஓடி வந்துட்டார். ஓடி வந்து கல்லறை கிட்ட வந்துட்டார். ஆனாலும் அவர் கல்லறைக்கு உள்ள போகல, ஏன்னா பெரியவங்க வரணும்னு சொல்லிட்டு நிக்கிறார். இப்ப பேதுரு வர்றார். பேதுரு வந்து அந்த கல்லறைக்குள்ள போய் பார்க்கிறார், இயேசுவை எங்க அப்படின் போது அங்க இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணான்னு சொன்ன உடனே இவங்க விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை காணலையே அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் அவங்களால உணர முடியவில்லை. அல்லேலூயா. இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பேதுருவாலும் யோவானாலும் உணர முடியவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று இருக்கிறது. நீங்க வாசிக்கலாம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 8வது வசனம். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அடுத்த வசனம் வாசிப்போம். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அறியாதிருந்தார்கள். பாத்தீங்களா, இயேசுவானவரை காணா, ஆனா இயேசுவானவர் சொல்லிக்கிட்டே இருந்தார்,
என்னை வந்து கொலை செய்வாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன். ஆனா சீஷர்கள்ட்ட தான் இதை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள் அதை உணரவில்லை, அதை அறிந்து கொள்ளவில்லை, அதை திரும்ப இயேசுவினிடத்துல கேட்கவும் அவங்க பயந்தாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் சொன்ன காரியம் என்ன? நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். இந்த 3 என்று சொல்றது அதிகமான ஒரு விசேஷித்தமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இயேசுவானவரே சொல்றார் மத்தேயு புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 40வது வசனத்துல, யோனா எப்படி மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தாரோ அது மாதிரி மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துல 3 நாள் இரவும் பகலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக ஜனங்களோடு பேசினார். ஆமென். இந்த 3 என்று சொல்லும்போது மத்தேயு புஸ்தகத்துல கூட அவர் சொல்லுறார் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அல்லேலூயா. அப்ப 3 என்பது அது எப்போதும் ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை. நீங்க இன்னொரு வார்த்தையை கூட வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. 3 நாளா ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. இப்ப அவங்கவுங்க ஊருக்கு போனோம். இவங்க 3 நாள் என் கூட இருந்தாங்களேப்பா, இப்ப இவங்க போக போறாங்க, பட்டினியா போவாங்களே, இவங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீங்களா அங்கே அவர்கள் மத்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்ப 2 பேரானாலும் 3 பேரானாலும் இயேசுவின் நாமத்துல நம்ம கூடி வந்திருக்கும் போது இந்த இடத்துல இயேசுவானவர் இருக்கிறார். ஆமென். ஏன் இன்னும் சொல்ல போனா கல்வாரியில இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் ஒரு கல்லன், இந்த பக்கம் ஒரு கல்லன், ஆனால் நடுவுல மத்தியில இயேசுவானவர் இருந்தார். அப்ப 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அவர்களுடைய நடுவுல நான் இருக்கிறேன். அப்ப அந்த 3 என்பதை அவர் விசேஷித்தவனமா அநேக நேரம் சொல்லிட்டு இருந்தார். அவர் நமக்கு தெரியும், கடந்த நாட்கள்ல கூட பார்த்தோம், சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னால நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அப்ப இந்த 3 அவருக்கு ஒரு என்னது இது? இந்த 3னா ஒரு திரியேக தேவனை குறிப்பது போல் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நாமத்தை கொண்ட திரியேக தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை குறிப்பது போல இவர் எப்போதும் 3 நான் 3 நாட்களுக்குள்ளே எழுந்திருப்பேன், நான் 3 நாட்குள்ளே எழுந்திருத்து நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை சீஷர்கள் அறியவில்லை. ஆனால் இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எந்த இடத்துல இயேசுவானவரை அடக்கம் பண்ணாங்கன்றத பார்த்ததுனால பெண்கள் போய் பார்க்கறாங்க. இப்ப கல்லறை காலியா இருக்கு, வந்து பேதுருவின் இடத்துல சொன்னாங்க. அப்பவும் பேதுரு என்னன்னா இதை உணர்ந்து கொள்ளவில்லை, அவர் அறிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் சொன்ன போதும் கூட இவர் போய் பார்க்கிறாரு, பார்த்தும் அதை அறியாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம வாசிக்கலாம் எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இங்க பவுல் சொல்றார், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, புத்தியில அந்தகாரம், இருள் ஆகி போயிடுச்சு. ஒருவேளை இயேசுவானவர் நம்ம கூடயே இருப்பார் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவானவர் திடீரென்று அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒருவேளை ஒரு பயம் வந்திருக்கலாம், நடுக்கம் வந்திருக்கலாம். அதனால இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, புத்தியில் அந்தகாரம், இருள் வந்துருச்சு. காரணம் என்னன்னா,
அறியாமையில இருந்தது மட்டுமல்ல, அங்கே 10வது வசனத்தை வாசிக்கிறோம், 21:10 யோவான்ல, அவர்கள் மீண்டும் தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் கல்லறையின் இடத்துல போய் பார்க்கிறாங்க. பார்த்துட்டும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்துட்டார் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் மீண்டும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, எங்க இருந்தாங்களோ அதே இடத்துல எருசலேமிலேயே போய் இருந்தார்கள். திரும்பி போனார்கள், இருந்த இடத்திற்கு திரும்பி போனார்கள். அப்ப பேதுரு வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சார். நம்ம பேதுருவை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க பாக்குறாருன்னா, அவங்க நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு மீனே கிடைக்கல. அப்ப இயேசுவானவர் வந்து பாக்குறாரு, ஐயோ காலையில வெறும் வலையை வீசிட்டு இருக்கிறானே, வெறும் வலையை பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஆழத்துல போய் மலையை போடுப்பான்னு சொல்லும் போது, அந்த பேதுரு இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு ஆழத்துல போய் போட்ட போது 2 படகு அமிலத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு பேதுருக்கு. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிரு, இவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு மாமிக்கு சுகம் இல்லை, ஜுரம் வந்துருச்சு. அப்ப இயேசுவானவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பேதுரு மாமியோடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜுரம் இருக்கு, இவங்களுக்கு சுகம் கொடுக்கணும் போது இயேசுவானவர் அந்த பேதுரு மாமியோடைய கரத்தை தொட்டு அந்த அம்மாக்கு சுகத்தை கொடுக்குறாரு. பேதுரு மாமி எந்திரிச்சு இயேசுவுக்கு பணிவிட செய்யறாங்க. இவ்வளோ நிறைய காரியங்கள் எல்லாம் செய்தத பேதுரு திடீர்னு மறந்துட்டார் போல. அவருக்கு துக்கம் தாங்க முடியல. ஒருவேளை இயேசு கூடவே இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இயேசு எப்போதுமே நன்மை செய்துட்டு இருந்தாரு, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறாரு, கல்லனுக்கு கூட ரட்சிப்பை கொடுக்குறாரு, இப்படி எவ்வளவு காரியங்களை செய்யறாரு. அதனால இந்த மனுஷன் அந்த சூழ்நிலையை மறந்து ஒருவேளை அவருக்கு ஒரு டிப்ரெஷன் ஆவி மாதிரி இருந்திருக்கலாம். அதனால ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த மகதலேனா மரியாள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா போகவே இல்லை. அவங்க அந்த இடத்துல காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அங்க யோவான்ல பார்க்கும்போது மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட சில பெண்கள் கூட போனாங்க, மரியாளோடு வேறு சில மரியாள்கள் கூட போனாங்கன்னு இருக்கு. ஆனா இங்க பார்க்கும்போது இந்த பெண்மணி மாத்திரம்தான் போறதாக யோவான் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ரொம்ப நேரம் அந்த கல்லறை கிட்ட உட்கார்ந்தே இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு மனிதர் தோன்றுகிறார், வெள்ளை உடை தரித்து ஒரு மனிதன் தோன்றுகிறார். அந்த மனிதனை அவங்க யாருன்னு நினைக்கிறாங்கன்னா தோட்டக்காரர், அந்த இடத்தை பராமரிக்கிறவர். ஏன்னா தோட்டத்துக்குள்ள அங்கங்க குகைகள் காணப்படும். அந்த குகையில தான் இயேசுவானவரை புதைச்சி வச்சிருக்காங்க. அப்ப அந்த புகைக்கிட்ட உட்காந்துட்டு தோட்டக்காரர் நினைச்சிட்டு, அந்த இடத்த பராமரிக்கிறவர் நினைச்சிட்டு, தோட்டக்காரரே நீங்க அவரை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டீங்களா? அப்படி வச்சிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அந்த அம்மாவுடைய அன்பை அங்க நம்ம பார்க்க முடியும். எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க, ஆனா அந்த அம்மா அங்கேயே உட்காந்துருக்காங்க. அங்கேயே உட்காந்து இருந்து அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தா அதை சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். இதுல என்ன ஒரு முக்கியமான காரியம் சொன்னா, 12 சீஷர்கள் கூட இருந்தாலும், எவ்வளவோ அவருடைய உறவினர்கள் இருந்தாலும், முதலாக இயேசுவை பார்த்த பெண்மணி யாருன்னா மகதலேனா மரியாள். அல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகங்களும் நற்செய்தி புஸ்தகங்களும் முதலாக இயேசுவை பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் மரியாள் தான், மகதலேனா மரியாள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்க கூடாது மகதலேனா மரியாளுக்கு காட்சி தருவாரா? ஆமா, ஏன்னா இந்த மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. 7 பிசாசு பிடிச்ச இந்த பெண்மணிக்கு தான் இயேசுவானவர் முதலாவது காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் அப்படி 7 பிசாசு பிடிச்சவளுக்கு முதலாவது காட்சி கொடுத்தாருன்னா, அவ விசுவாசத்தோட அந்த கல்லறையில காத்திருந்தான். ஆண்டவருக்காக அன்பு செலுத்தி அந்த அன்பு அவளுடைய உள்ளத்தை நிறைத்து இருந்தது. அவளுடைய உயிரோடு அந்த அன்பு கலந்து இருந்தது. அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஓடி போனாலும் அந்த இருட்டுல அந்த பெண்மணி போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பெண்மணி தான் முதல் சீஷன். ஆண்டவரை பார்த்த முதல் சீஷன் யாரு அப்படின்னு சொன்னா, சீஷர் யாருன்னா இந்த பெண்மணி தான். யாரு? மகதலேனா மரியாள். ஆனால்
காலப்போக்கில் அந்த பெயர் மங்கிவிட்டது. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும். ஏன்னு சொன்னா பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல எழுதும்போது 3ஆம் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். 15:3 இருக்கு. 4வது வசனத்துல அவர் பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. ஆனா முதலாவது பேதுருக்கு அவர் வெளிப்படுத்தல, முதலாவது மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல இருந்து நீங்களும் நானும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும். அல்லேலூயா, வேதத்தை நன்றாக படிக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4வது வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபா என்றால் பேதுரு. அப்ப 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கேபாவுக்கும் அப்புறம் 12 மக்களுக்கும் சீஷர்களுக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நல்லா கவனிக்கணும், முதலாக இயேசுவை உயிரோட பார்த்தது ஒரு பெண்மணி தான். அல்லேலூயா, ஒரு பெண்மணி தான் உயிரோட பார்த்தா. 2வது 12 அப்படின்னும் போது ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். அதுக்கப்புறம் தான் சீட்டு போட்டு எடுத்தாங்க, மத்தியாச சீட்டு போட்டு எடுத்தாங்க. எப்ப? அதுக்கு பிறகு இயேசுவானவர் பரமேறின பிறகு. அப்ப இதையும் நீங்க கவனமா பார்க்கணும். அப்ப நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்னா வேதத்தை படிக்கணும். ஒருத்தர் பேசுறாங்கன்றதை கேட்டுட்டு நம்ம நின்றக்கூடாது. வேதத்தை நாம படிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல பதிவு செய்தது உண்மைதான், கேபா பார்த்தாருதான். ஆனால் முதலாவது பார்த்தது அந்த பெண்மணி பார்த்தாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் செய்த நற்செயல்கள் என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் செய்தார். ஆனா ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life. அல்லேலூயா, நானே ஜீவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார். மரித்து இன்றும் அவர் பேசப்படுகிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே நிறைய அற்புதங்களை செய்தவர். மரித்த பிறகும் அவர் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்ப மரித்து அவர் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது அந்த மரியாளிடத்துல பேசுகிறார். வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த மரியாள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த மரியாள் மகதலேனா மரியான்னு சொல்லப்பட்டிருக்கு. மகதலேனா என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டினுடைய அரசியாக இருந்தவர்கள், ராணியாக இருந்தவர்கள் இந்த பெண்மணி மகதலேனா மரியாள். அல்லேலூயா. இந்த மரியாள் நல்ல ஒரு பணக்கார அம்மா. இந்த மரியாள் தன்னுடைய பணத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. பணத்தை, செல்வத்தை எல்லாம். இதை எங்க பார்க்கலாம்னா, நீங்க லூக்கா வீட்டுல போய் பாருங்க. 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இருக்கு. இவங்க எல்லாம் பணத்தை, காசெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து ஊழியத்தை செய்தார்கள். இப்படி ஒரு நல்ல வசதி படைத்த பெண்மணி. 2வது தைரியமான பெண்மணி. ஏன் தைரியமான பெண்மணினா, அதிகாலை இருட்டோட கல்லறைக்குள்ள போறாங்க, கல்லறையை பார்க்கறதுக்கு போறாங்க, தைரியமா போறாங்க. அப்ப இவங்க தைரியமான ஒரு பெண்மணி. 3வது என்னன்னா, இவர்கள் நல்ல திடகாத்திரமான அம்மா, நல்ல வலுவான ஒரு அம்மா. இல்லாட்டினா தோட்டக்காரரே அவரை எங்க வச்சீங்க சொல்லுங்க, நீங்க இடத்த சொன்னா நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவங்க ஸ்ட்ரென்த், பலமுள்ள ஒரு அம்மா, நல்ல சரீரத்துல நல்ல சுகத்தோட வலுவாதான் இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த இடத்துல போய் அழுது கொண்டு இருந்தார்கள். நல்ல திடகாத்திரமா இருக்காங்க இந்த அம்மா, நல்லா, ஆனா அழுகுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அவங்களுக்கு பணம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, நல்ல சுகம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு எம்டி, ஒரு வெறுமை,
ஒரு வெறுமை அவர்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த வெறுமை என்னன்னா, இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்ப வந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இயேசுவோடைய கல்லறையில இப்ப அவதையும் காணான்னு சொல்லும் போது அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு திக்கற்ற நிலைமையில, ஒரு சோர்ந்து போன நிலைமையில, ஒரு வெறுமையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம இருப்போம்னா கூட நம்முடைய வெறுமையையும் நம்முடைய கண்ணீரையும் நம்மை காண்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இல்லையா? மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் சொன்னாரு. அந்த அம்மாட்ட அவர் சொன்னார், ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார்? அல்லேலூயா. இந்த கால வேளையில நம்ம அவருடைய அழுகை மாறணும்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை நம்ம தேடுவோம் என்று சொன்னா நிச்சயமாக அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அந்த இருட்டு நேரத்துல கூட அந்த பெண்மணி போறானா, ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இனி நான் தனிமையானவள் அல்ல. அல்லேலூயா. இனி நான் தனிமையானவள் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியம் அவளுக்கு வந்துச்சு. ரபூனி என்று சொல்லுகிறார். ரபூனி, மரியாளே என்று சொல்லுகிறாரு. மரியாளே என்று சொல்லும் போது ரபூனி என்று சொல்ற. ஏன் ரபூனி என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, மெய்ப்பன் தன் ஆடுகளின் பேரை சொல்லி அழைக்கிறான். மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து அவைகளை வெளியே நடத்தி கொண்டு செல்கிறான் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 10:3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனை திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் கலக்கத்தோட இருந்த அந்த பெண்மணிட்ட ஆண்டவர் பேசுகிறார். மரியாளே, மரியாளே பேர் சொன்ன உடனே ரபூனி, அந்த சத்தத்தை அவளை அறிந்து வைத்திருந்தாள். இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த தேவன் அங்க மட்டும் பேசுகிறவர் அல்ல, கல்லறையில மட்டும் பேசுகிறவர் அல்ல, இந்த சபைக்கு கடந்து வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறவர். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம் தெரியுமா? உயிரோட எந்திரிச்சோன்னு சொல்றாரு, நீ போய் என் சகோதரரிடத்துல சொல், நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று. அல்லேலூயா. ஒரு பெரிய பணியை அவள் செய்யும்படி கட்டளை இருக்கிறார். அல்லேலூயா. நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவள் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பணியை செய். என் நாமத்து நிமித்த நீ எதை இழந்தாலும் இம்மையில 100 மறுமையில நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்துல அந்த பெண் 7 பிசாசு பிடித்த பெண் தான். ஆனா ஒரு பெரிய திட்டத்துல அவளை தேவன் இணைத்து கொண்டார். மாத்திரமல்ல, உலகத்திலே முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த ஒரு ஸ்லாக்கியம் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டது. 2வது அவர் எங்க போனார் தெரியுமா? எம்மாவூர் சீஷர்கள் இடத்தில் போனார். முதலாவது இந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்தார். 2வது நம்பிக்கை இல்லாமல் 2 சீஷர்கள் இப்பொழுது எம்மாவூருக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இந்த சீஷர்கள் இந்த எருசலேம்ல இருந்தாங்க. இயேசுவானவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார்னு சொன்னாரே, ஆனா இன்னும் இயேசு உயிர்த்தெழவில்லையே அப்படின்னு சொல்லி தங்களுடைய நம்பிக்கை இழந்தவர்களாய் தங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் எம்மாவூருக்கு போகும்போது 2 சீஷர்களும் போறாங்க. இயேசுவானவர் உயிரோடு எழுந்துச்சு, அவங்க கூட போய் அப்படியே சேர்ந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? லூக்கா 24ல 13ல இருந்து 32 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவங்க கூடயே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடயே வந்து அவர் சொல்லுகிறாரு, என்னத்தை பத்தி பேசுறீங்க? அவங்க கூட சம்பாஷணை பண்றார், பேசிக்கொண்டே வருகிறார். நம்பிக்கை இழந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே அவர்களோடு வந்து இணைந்து அவர்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டு நடந்து போகிறார். இந்த கால வேளையில நீங்களும் கூட ஏதாவது ஒரு நம்பிக்கை இழப்புல வந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை இழப்பின் மத்தியில நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பேசுகிற தேவன். ஒரு அழகான பாடலே இருக்கு, பேசாமல் இருப்பதற்கு அவர் கல்லோ மண்ணோ அல்ல, பேசும் தேவன் நீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார்,
ஆண்டவர் நம்ம சபையில வந்து பேசுவார், வெளியில வசனத்தின் மூலமாய் பேசுவார், உங்கள்ட்ட சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். எப்படியாகிலும் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை இழப்பிலே நான் உனக்கு நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் நடந்து போகும்போது போகும் வழியெல்லாம் அவர்களோட நடந்து போனார். நடந்து போய் அவர்கள் வீட்டுக்குள்ள போகும்போது அதுவரைக்கும் இயேசுவானவர் தான் என்னோடு வருகிறார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். இயேசு அங்கே போய் ஒரு அப்பத்தை எடுத்து பிட்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, கல்லறை மட்டும் திறக்கப்படவில்லை, சீஷர்களுடைய கண்களையும் தேவன் திறந்தார். ஆமென். அங்கே பார்க்கிறோம், சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த அப்பத்தை எடுத்து பிட்ட போது இவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய ஐயப்பாடுகளை தேவன் நீக்கினார். ஒருவேளை இந்த கால வேளையில என்னுடைய காரியம் என்னமாய் முடியுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னமாய் முடியுமோ, இயேசு எனக்கு இத்தனை பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, இயேசு எனக்கு நன்மையான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, ஆனால் எனக்கு இதுவரைக்கும் இப்படி நன்மை நடக்கலையே அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திரு, நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் காத்திருக்க முடியாம நடந்து போனாங்க, ஆனாலும் இயேசுவை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ காத்திரு மகளே, காத்திரு மகனே, நான் அதை உனக்கு கைகூடி வர பண்ணுவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். மூன்றாவது பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாக சீஷர்களை போய் பார்க்கிறார். முதலாவது மரியாளுக்கு அவர் பார்த்தால் அழுகிற மரியாளை பார்த்து அழாதே என்று சொல்லி அவளை ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை அவள் கையில கொடுத்து என் சகோதரரிடத்தில் போய் சொல் என்று சொன்னார். அடுத்து இரண்டாவது ஒரு சீஷர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். அவர் அநேக பழைய ஏற்பாட்டின் காரியங்களெல்லாம் சொல்லி நம்பிக்கை ஊட்டி நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் பேசுகிறார். மூன்றாவது அவருடைய சீஷர்களுக்கு அவர் பேசுகிறார். வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் இப்ப இயேசுவானவரை காணான்னு சொன்ன உடனே பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இயேசுவானவர் அப்படியே விட்டுட்டு போலங்க. உயிரோடு எழுந்த இயேசு சீஷர்களை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க வேணா மறந்து போயிருக்கலாம், இயேசு சொன்ன காரியத்தெல்லாம் மறந்து எருசலேம்லயே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய ஏக்கங்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார். இந்த கால வேளையில அவங்களுடைய எண்ணங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பயத்தோடு கூட இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம். என்னுடைய சரீரத்துல இப்படி ஒரு பலவீனம், நீங்க பயப்படலாம். நீங்க பயப்படாதீங்க. ஆமென். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம் இயேசு சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறிச்ச காரியமா பயப்பட வேண்டாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? யூதர்களுக்கு பயந்து அந்த ரூம்ல பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு அந்த ரூம்குள்ள வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். எப்படி வர முடியும் பூட்டி இருந்த இடத்துக்குள்ள? அப்போ பூட்டி இருந்த இடத்துக்குள்ள இயேசு வர முடியும்னா, ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை ஆண்டவரால உருவாக்க முடியும் என்றால் உங்களுடைய பிரச்சனையை மாத்திரம், நம்முடைய பிரச்சனையை மாத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பயத்தை தேவன் போக்குறவராய் இருக்கிறார். ஆமென். எந்த காரியத்தை குறித்து பயந்திருந்தாலும் நீங்க இன்னைக்கு நம்பிக்கையோட போங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. திரும்ப 8 நாளைக்கு பிறகு இயேசுவானவர் வர்றார். அதே மாதிரி அந்த இடத்துல அப்ப பாருங்க, இந்த மனுஷங்க 8 நாள் ஆகியும் இன்னும் எங்க போகல, கலிலேயாவுக்கு போகவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்,
உங்களுக்கு முன்னால நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்க எல்லாம் கலிலேயாவுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனா இந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர் போயாச்சு, மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கலிலேயாவுக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு இவங்க நடந்து போகல. இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரல. இன்னும் இவங்களுக்குள்ள கிறிஸ்துவ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நம்ம போகணும்னு நினைக்கல. இன்னும் அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எங்க தெரியுமா? எந்த இடத்துல ராவ் இருந்து சாப்பிட்டாங்களோ அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. திரும்ப இயேசுவானவர் 8 நாள் கழிச்சு வர்றாரு. ஏன் வர்றாருன்னா, முதல்ல வந்தப்ப அங்க யாரு மிஸ்ஸிங், ஆப்சன்ஸ் ஆயிட்டாரு. யாரு? தோமா ஆப்சன்ட். அதனால தோமாட்ட சொல்றாங்க, நாங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தோமா சொல்றாரு, அவர் கைகள்ல விழாவில எல்லாம் நான் விரல விட்டு தொலாவி பார்த்தால் ஒழிய அவர் தான் இயேசுன்னு நான் நம்ப மாட்டேன். அப்ப 8 நாளைக்கு பிறகு அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காக மீண்டும் தரிசனமாகிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் அவர் அந்த அவிசுவாசம், அந்த சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிறைவு செய்வதற்காக 8 நாளைக்கு பின்னால வந்து நின்று தோமாவை கூப்பிட்டு சொல்றாரு, என் கையில பாருப்பா, கைக்குள்ள உன்னுடைய விரலை தொலாவி போட்டு பாரு. அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காணாம விசுவாசிக்கிற நீ பாக்கியவான் என்று சொல்றார். அல்லேலூயா. அவர் உயிரோட இருக்கும் போதே நிறைய தடவை காரியங்களை செய்யறார். மத்தேயு 14 பாத்தீங்கன்னா 30-31 பேதுருக்கு சொல்றார், காற்று பயங்கரமா இருக்கு. காற்று பயங்கரமா இருக்கும் போது காற்று பயங்கரமா அடிக்குது. இயேசுவானவர் தண்ணி மேல நடக்கிறார். பேதுரு சொல்றாரு, நானும் நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு சித்தமா? சரிப்பா, நீ நடந்து வாப்பான்றாரு. இப்ப சொல்றாரு, ஐயோ நான் மூழ்க போறேனே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டா? ஏன் சந்தேகப்பட்ட? கையை பிடிச்சு தூக்கி அப்படியே ஏறி படகுல உட்கார்ந்த உடனே அந்த கொந்தளிப்பு காற்று, கடல்ல அலைக்கழிச்சு கொண்டிருந்த அந்த காற்று அப்படியே அமர்ந்தது. அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, பாத்தீங்களா? ஏன் சந்தேகப்பட்டாய்? ஒருவேளை இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பத்தி நம்ம அற்பமா நினைச்சோன்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஆண்டவர் நம்ம கூட பார்த்து அற்ப விசுவாசி என்று சொல்லிவிடுவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11:23 நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்து ஒரு பெரிய காட்டு அத்தி மரத்தை நீ அப்படியே வேரோட பிடிக்க கடல்ல போய் நடப்படுவாயாக நீங்க சொன்னா சொன்னபடியே நடக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உயிரோட இருக்கும் போதே, அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னால, அவர் மரிப்பதற்கு முன்னால இயேசுவானவர்களுக்கு எவ்வளவு காரியங்களை கொடுத்து, அவர் சீஷர்களுக்கு எவ்வளவு காரியங்களை குறித்து தைரியப்படுத்தினார். நீ விசுவாசித்தால் என் நாமத்தினால நீ எதை கேட்பாயோ அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்துல போ, பலவீனங்கள் போகும். அல்லேலூயா. நீங்க பேச மாட்டேன்றீங்க, நீங்க பயப்படுறீங்க. நீங்க பேசணும். நீங்க உங்க பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். அல்லேலூயா. அததான் அவர் சொல்றாரு, உனக்கு சந்தேகப்படாம பேசு, நீ சந்தேகப்படாம பேசு, நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. யோவான் 4 லூக்கா 12வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. லூக்கால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், உங்கள் ஜீவனுக்காக, உங்கள் சரீரத்துக்காக சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. ஐயோ எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேலையை ஆண்டவர் தருவார். ஐயோ எனக்கு சுகம் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சுகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் மரித்து உயிரோடு கூட எழுந்த தேவன். அல்லேலூயா. மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் கூர் எங்கே? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே ஜெயித்து வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி அவர் வெளியரங்க கோலமானார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்மளை விடுவிக்கும்படி, பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி, சந்தேகத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி. அல்லேலூயா.
நம்ம தைரியமா சொல்லலாம். என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்க இருக்காரு? எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆவியான தேவன் இப்போது நமக்குள் வந்து இருக்கிறார். அடுத்து ஐந்தாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். பாருங்க, முதலாவது மரியாளுடைய கண்ணீரை துடைத்தார். நம்பிக்கை இல்லாமல் நடந்து போன எம்மாவூர் சீஷர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். பயத்தோடு இருந்த சீஷர்களுக்கு பயத்தை போக்கினார். சந்தேகத்தோடு இருந்த சீஷனுக்கு சந்தேகத்தை தீர்த்தார். இப்ப ஐந்தாவதாக இன்னும் இவங்க எங்க இருக்கிறாங்க? கலிலேயாவுல போகவே இல்லை, இன்னும் எருசலேம்ல இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும். இந்த சீஷர்களுக்கு பசி வந்திருக்கும். இதனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? யோவான் 21:1 நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க எல்லாம் வாரீங்களான்னு கேட்கிறாரு பேதுரு. அல்லேலூயா. எந்த தொழிலை விட்டுட்டு வந்தாரோ இப்ப அதே தொழிலுக்கு சொல்றாரு, நானு மீன் பிடிக்க போறேன், நீங்க எல்லாம் வர்றீங்களான்னு சொல்லும் போது 7 சீஷர்கள் கூட இருந்தவங்க நானும் வருகிறேன்னு சொல்லி போறாங்க. இப்ப எங்க போறாங்கன்னா திபேரியா கடற்கரை, கலிலேயாவுக்கு போயாச்சு. கலிலேயா தான் அவங்க ஊரு, அங்கதான் இதுங்க மீன் பிடிச்சிட்டே கிடக்குறதுங்க. இப்ப அங்க போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் இரவா இருந்தது. வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்ப போய் படகுல ஏறுறாங்க. அது ராத்திரி நேரமா இருக்கு, ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. நான் திரும்ப சொல்லுவேன், நல்ல கவனிங்க. பேதுரு ப்ரொஃபஷனல் மேன். பேதுரு சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறவன் தான். அவனுக்கு தெரியும் எங்க போட்டா எந்த மீன் வரும்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் மீனவன். நீங்க கூட பாருங்க, இன்னைக்கு கடல் பக்கம் போய் பாருங்க, குட்டி பிள்ளைங்க கூட கடலுக்குள்ள நீச்சல் அடிக்கும். கடல்ல ரொம்ப தூரம் உள்ள ஆழமா போங்க. நம்ம பார்த்தா பயப்படுவாங்க, இவ்வளவு தூரம் போதுங்களே. ஏன்னா அதோட ப்ரொஃபஷனல் அதுதான். அதனால அவங்க அந்த வேலை அவங்களுடையதானால அவங்க அதை போவாங்க. ஆனா பேதுரு போறாரு, மீன் பிடிக்க போறேன் வரீங்களான்னாரு. எல்லாம் வந்துட்டாங்க, 7 பேர் வந்தாச்சு. ராத்திரி ஆயிடுச்சு, மீன் ஒன்னும் அகப்படல. இப்ப இயேசுவானவர் காலை விடிஞ்சிருச்சு. இயேசுவானவர் அங்க நிக்கிறாரு. இப்ப பிள்ளைகளே, ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா விசாரிக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தேவன், நம்ம விசாரிக்கிறவர். உன்ட்ட ஏதாவது இருக்காப்பா? அரிசி பருப்பு வச்சிருக்கியா? கையில காசெல்லாம் வச்சிருக்கியா? நல்ல சுகமா இருக்கியா? ஆரோக்கியமா இருக்கியா? அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கியா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, சுகத்துக்கு நன்றி, பலத்துக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி, உணவுக்கு நன்றி, உடைக்கு நன்றி. ஆமென். அவர் விசாரிக்கிறவர். ஒவ்வொரு நாள் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டும். அப்ப ஆண்டவர் கேட்கிற, ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வலப்பக்கமா வலைய போடுப்பா. வலப்பக்கமா வலைய போட்ட உடனே திரளான மீன்கள், கொய 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 கொயன்னு 153 பெரிய மீன் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு மீன் இழுக்க முடியல. இப்ப பெரிய பெரிய மீனா வந்துருச்சு. இப்ப பாக்குறாரு, யார் பாக்குறாருன்னா யோவான் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதின அந்த யோவான் பார்க்கிறாரு, அந்த அன்பான சீஷன் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, அந்த கரையில இயேசு. அல்லேலூயா. கரையில இயேசு. எப்ப தெரியுமா அவர் கண் திறக்கப்பட்டுச்சு? திரளான மீன்கள் பிடிக்கப்பட்ட போது அந்த யோவானுடைய கண் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஏன்னா அவர் பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், யோவான் 2வது அதிகாரத்துல திராட்சரசம் தீர்ந்து போச்சு. ஆனா இயேசுவானவர் பச்சை தண்ணீரை திராட்சரசமா மாத்திட்டாரு. நிறைய திராட்சரசம் இப்ப வந்துருச்சு. அதான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 2 மீன் 5 அப்பம் அநேகர் சாப்பிடுறாங்க, திரளா பெருகிருச்சு. அத பார்க்கிறாரு. ஓ, இயேசு வந்தா பெருக்கம்தான். அல்லேலூயா. திராட்சரசத்தை பெருக்கினாரு, அங்க அப்பத்தை அவர் பெருக்கினாரு. அடுத்து அங்க யோவான் 4:14 வாசிக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஜீவ தண்ணீர். உள்ளத்துல இருந்து ஊறுகிற ஜீவ தண்ணீர், வாழ்வளிக்கிற
தண்ணீர், குறையில்லாத தண்ணீர். அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகிறாது. அல்லேலூயா. அந்த தண்ணீரை கொடுக்கிற அந்த தேவனை அவர் பார்த்து விட்டார். அது மாத்திரமில்ல, நம்ம யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படி. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி, பரிபூர்ண ஜீவன் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. நீங்க தூக்கி கூடாது, இதெல்லாம் உள்வாங்கணும். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் பேசுறார். இதுதான் ஆசீர்வாதம். இத வாங்கிட்டு இப்போ நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே புஷ்டி. எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் செஞ்சார். பெருக்கத்தை பாக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, திருடனா யாரு? பிசாசு. அவன் என்ன வருவான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும், வியாதியை கொண்டு வருவான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான், மன கஷ்டத்தை கொண்டு வருவான், தரித்திரத்தை கொண்டு வருவான், சுகவீனத்தை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், டிப்ரெஷனை கொண்டு வருவான். அதுதான் அவன் கொண்டு வருவான். நான் அதை கொண்டு வர மாட்டேன். உனக்கு ஜீவன், லைஃப். ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்க. உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு பலத்தை கொடுப்பேன், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படி நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அப்ப அதிகமானதை கொடுக்கிறதை அவர் பார்த்தார். கடைசியாக நம்ம ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர் குமாரனாகிய கிறிஸ்து. அவருக்கு ஆண்டவர் அளவில்லாமல் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆவியை கொடுத்தபடியினால் அவர் அந்த ஆவியின் பெருக்கத்தினாலே பெருக்கமான ஆசீர்வாதங்களை உலகத்திலே செய்தார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் இங்க எங்க வந்துட்டாங்க? கலிலேயாவுக்கு வந்துட்டாங்க. கலிலேயாவுல இப்ப ஆண்டவர் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாரு. அழைக்கும் போதே என்ன பண்றாரு தெரியுமா? கறி நெருப்பை போட்டு நல்ல மீன் துண்டுகளை பொறித்து அங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க பிடித்தவற்றில் கொஞ்சத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் நல்லா புசித்து அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பல நன்மைகளை செய்தார். இறுதியாக முதலாவது அவர் தீர்க்கதரிசியா இருந்து என்ன நடக்கும் என்று சொன்னார். இரண்டாவது அவர் உயிர்த்தெழுந்து எத்தனை காரியங்களை செய்தார், நன்மைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. அடுத்து விரைவாக முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அவர் கடைசியாக நிறைவாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்து முடிக்கிற நேரம். 28 16 முதல் 20 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. 11 சீஷர்களையும் கலிலேயா மலைக்கு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிப்பேன், உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போவேன், நீங்க கலிலேயாவில் நான் என்னை மீட் பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் அவர் வளர்ந்தாரு. இப்ப கலிலேயா மலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. 11 சீஷர்கள் வந்துட்டாங்க. அவருடைய பர்பஸ், அந்த டாஸ்க், எதுக்காக இயேசுசாமி இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவு செய்யும்படியாக 11 சீஷர்களும் மேல வந்திருக்கும் போது சொல்றாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மரித்து உயிரோடு அவர் எழுந்து விட்டார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு ஜனனம். ஆமென். இப்ப ஆண்டவர் அவர் எங்க இருக்கிறார்னா ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். ஆமென். அவர் மீண்டும் உயிரோட எந்திரிச்சிட்டார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எழுந்திருச்சவர் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன்னுடைய சீஷர்கள் பயிற்சி கொடுத்தார் இல்லையா, 3.5 வருஷம் பயிற்சி கொடுத்த அந்த சீஷர்கள் எல்லாம் அழைத்து இப்ப சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய். ஏன்னா இந்த சம்பவம் பாலஸ்தீன நாட்டுல மட்டும் அல்ல, உலகம் எங்கும் கேட்கப்பட வேண்டும். உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் என் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க என்று ஒரு மாபெரும் கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் வந்தார். இப்ப அவர் பயிற்சி கொடுத்தார். பயிற்சி கொடுத்த உடனே இப்ப அவர் மரித்து உயிரோட எந்திரிச்சிட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ போய் சொல்லுப்பா, நீ போய் சொல்லு. நல்ல கவனிங்க, நீங்க நம்ம போய் பக்கத்துல இருக்க வீட்டையே பார்க்க மாட்டேன்றோம். அதனாலதான் நமக்கு கஷ்டம். நீ போய் சொன்னாதான், அங்க வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எப்ப சொல்றாரு? நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா உங்க கூட இருப்பேன்றாரு. அல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொன்னாரு, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 சூட்கேஸ கையில கொடுத்தாரு. 2 சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கோ, நீ இங்க இருந்து இப்ப டெல்லி போறதுக்கு உனக்கு பயணத்துக்கு காசு இல்ல, இந்த இங்க இருந்து நீ இப்ப கல்கட்டா போறதுக்கு உனக்கு காசு அப்படின்னு நான் கொடுத்தாரு. இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, புறப்பட்டு போ, உன் கூட நான் இருக்கிறேன். அரங்களை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட. அவருடைய ஃபுல்ஃபில்மெண்ட், அவர் அதைத்தான் அந்த காரியத்தை செய்யணும். அதனால்தான் அவர் மரித்து உயிரோடு இருந்தார். உயிரோடு எழுந்து 40 நாள் அப்படி காரியங்களை அவர் செயல்பட்டு அவர் எல்லாத்தையும் சீசர்களிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் பரத்துக்கு போனதை பார்க்கிறோம். மீண்டும் அவர் வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மீண்டும் வருவார். நமக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாசித்து நிறைவு செய்வோம். எபேசியர் 1வது அதிகாரம் 19 23 வரைக்கும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாதத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இப்ப பவுல் எபேசு மக்களுக்காக ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி, அதாவது இயேசு கிறிஸ்துவ மரித்தோரில் இருந்து பிதாவானவர் எழுப்பிட்டார். அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, ஒரு ஜெபம் பண்றார். யாருக்காக? எபேசிய மக்களுக்காக ஜெபிக்கிறார் பவுலடியார். எப்படி பிதாவானவர் கிறிஸ்துவ உயிரோட எழுப்பினாரோ அதே மாதிரி உங்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அந்த கண்கள், பிரகாசம் உள்ள கண்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எபேசு மக்களுக்காக ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் கொண்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா இந்த உலகத்துல எதெல்லாம் பெருசா உங்களுக்கு காணப்படுதோ அதை காட்டிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்க எந்த ஆர்மியை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர்கிட்ட ஆர்மியே இல்ல, அவர்கிட்ட சோல்ஜர்ஸே இல்ல. ஆனா அவர் யாரு? கிங். அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இயேசுவானவர் ராஜா. அதனாலதான் கேக்குறாங்க, நீ யூதருக்கு ராஜாவா?
பிலாத்து கேட்டாரு. அப்ப அவரு எல்லா துரைத்தனத்துக்கு மேலான துரைத்தனங்களை உடையவர் நம்முடைய ராஜா. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அப்ப நீங்க பயப்பட வேண்டியது யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு, இயேசுக்கு. இயேசு இன்றும் உயிர் வாழ்கிறார். அதனால அவர் எல்லா நாமத்துக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறார். அவர் உன்னதங்களிலே நம்முடைய வலது வாசத்தில் ஆண்டவர் இயேசுவை உட்காரும்படி செய்தார். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லாத்தையும் இயேசுவானவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். அதுதான் அவர் மரணத்தை ஜெயித்தது. நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன காரியங்களை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அது எனக்கு ஒரு சவால், அவ்வளவுதான். அந்த சவாலை கீழே போட்டு மேலே ஏறி போயிட்டே இருப்பேன் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல எனக்கு வருகிற எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் நான் கீழே போட்டு ஏறுவேன். ஏன்னு கேட்டா, ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை. அதுதான் அவர் சபைக்கு சொல்றார். அதனாலதான் சபைக்கு அவர் என்னவா இருக்காருன்னா தலையா இருக்கிறார். கடைசி வசனம் பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. அப்ப இந்த சபைக்கு தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம எந்த நாமத்துல வந்திருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இதைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம்ல, தேவப்புல ஒவ்வொரு நாளும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த ஸ்தலத்துல, இந்த சபைக்கு தேவன் தலையா இருக்கா. நீங்க யோசித்து பார்க்கணும், எனக்கு இருக்கிற தலை இயேசுவின் தலையா அல்லது கோழி குஞ்சோடைய தலையா? நீங்களாம் நினைச்சு பாருங்க. கோழி குஞ்சு தலைனா டெய்லி பிராய்லர் வாங்க போறோம், அப்படியே தலையை கிள்ளி கட 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 கடன் ஓட்டி கட் பண்ணி கொடுத்துருவான். ஆனா இயேசுவினுடைய தலையை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கு சபைக்கு தலையாய் அவர் இருக்கிறார். சபை, ஆதி சபை அப்புறம் தான் உருவாகுச்சு. இந்த சபையில இருந்து தான் ஆண்டவர் அவருடைய பர்பஸை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எழுந்திருப்போம்.